ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா இன்னைக்கு முக்கியமான சப்ஜெக்ட். ஒரு ஜாதகத்துல சும்மா ஒரு நவகிரகம் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் மக்கள் பயந்து ஓடுவாங்க. ஒரு பயிற்சி நடந்தாலும், ஒரு சனி பயிற்சி நடந்ததுன்னா ஐயா ஆவலா ஐயா என் ராசிக்கு ஏதாவது வராமல் இருக்காரா, ஆபத்து இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி குறிப்பாக சொல்லணும்னா சனி பகவான்னா ஒரு பயம் அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. சனி பகவான் ஒரு ஜாதகத்துல 7ஆம் பாவம் என சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானம், அந்த இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து திருமணத்தை தடை பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தாமதம் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சனி பகவானை பத்தி உங்க புரிதல்ல, ஜோதிட அனுபவத்துல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நல்ல அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. தமிழக மக்கள், தமிழ் நெஞ்சம் வாழக்கூடிய எல்லா இடத்துலையும் ஜோதிடம் என்பது இருக்கு. ஜோதிடத்தின் நம்பிக்கை என்பதும் இருக்கு. ஜோதிடத்தை வியந்து பார்க்கக்கூடியவர்களும் இருக்காங்க. அதுல சனிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு அனுஷ்டானம், சனிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பயம், ஒரு ஈடுபாடு எல்லாம் இருக்கு அப்படின்னா, சுருக்கமா சொன்னா நம்ம வீட்டுக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது. அப்படின்னா அந்த விருந்தாளி வராங்கன்னு சொன்னா நமக்கு ஏற்பாடுகள் தடபுடலா இருக்கும். தினமும் வர ஆளுக்கு எந்த மரியாதையும் இல்லை. அவன் காலையில இங்கதான் இருப்பான். எக்ஸாம்பிள் சந்திரன். அதனால இப்போ சனி பகவானை பற்றி நமக்கு தெரிய வேணும் அப்படின்னா, 7.5 சனி, அஷ்டம சனி காலகட்டங்களில் மனிதனுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்து அவர்களை பக்குவப்படுத்தி அடுத்த நிலைக்கு, வாழ்க்கைக்கு தயார்படுத்துவதுதான் சனியுடைய வேலை. வாயில சனியனே உருப்படவே மாட்டேன் அப்படின்லாம் நம்ம வசை சொல்றோம். அது ரொம்ப தவறானது. இப்போ ஒரு வீட்டில் எடுத்தோம்னா ஒரு தந்தையார் இருக்கார். அந்த வீட்டில் சம்பாதிச்சு போடுறவர் அவர் தான். வீட்டை விட்டு வெளியில போயிட்டா 30 நாள் ஒரு இடத்துல வேலை பார்த்து சம்பாதிச்சு அந்த இடத்துல பட வேண்டிய அவமானமெல்லாம் இருக்குல்ல, தினம் வீட்டுல அவன் சொல்ல முடியும். கையை கட்டி கூடி குறுகி நின்று முதுக வளைஞ்சு அத்தனை பேச்சுக்களை வாங்கி தன் மனசுக்குள்ளேயே போட்டு யார்ட்டையும் சொல்லாம 35 காலம் பழைய சட்டை, பிஞ்சு போன செருப்பு, 4 பழைய கரவேட்டி, இதைய வச்சுட்டு ஒரு மனுஷன் அந்த வீட்டை வாழ வச்சுட்டான். ஆனா வீட்டில் உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வசதியா இருப்பாங்க. 2 ஷூ, 4 பேர் செருப்பு, புது சட்டை தான் போடுவார் நம்மால ஹீரோ. ஆனா அந்த அப்பம் பாருங்க, இவங்களெல்லாம் குழந்தைங்கள்லாம் அடிப்பார், உதைப்பார், பொண்டாட்டியை திட்டுவார், அடிப்பார், எல்லா கெட்ட பேரையும் வாங்கிப்பார். செய்யறது யாரு? அவர் தான். கெட்ட பேர் வாங்கிக்கிறது யாரு? அதுவும் அவரே. சனி பகவானும் நம்முடைய தந்தையும் ஒண்ணுதான். அப்பா எப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த குடும்பத்துக்காக தன் வாழ்க்கையே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கெட்ட பேரை வாங்கிக்கிறாரோ, அப்படிதான் சனி பகவான் நமக்கு. அவருக்கு ஒன்றும் சந்தோஷம் இல்லை நம்மளை வருத்தப்படுத்துறது இல்லை. நமக்கு வேணுங்கிற பக்குவம், ஞானம், உலக அறிவு, தோல்வியை பார்த்தா தான் பயம்ன்றது போகும். தோல்வியே பார்க்காத ஒருத்தன் 24 மணி நேரம் பயப்படுவான். நீங்க பணக்கார வீட்டில் வளர்ற குழந்தைகளை பாருங்க, சின்ன பிரச்சனைக்கு லைஃப்ல க்ளோஸ். குப்பத்துல வளர்ற குழந்தைய பாருங்க, நீங்க அடற இன்னும் 50 நான் பாக்குறேன்மா, அவன் தான் 500 பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதுதான் காரணம். அப்ப சனி பகவான் 7ஆம் பாவம் என்பது என்ன? கலத்திரஸ்தானம்னு அருமையா சொன்னீங்க. 7 அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. 7ஆம் பாவத்துல எந்த ஒரு கிரகம் அமர்ந்தாலும் அந்த கிரகம் லக்னத்தை பார்க்கும், நேரடியாக பார்க்கும். இப்ப நீங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க, நான் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன், இதுதான் 7ஆம் பாவம்னு சொல்றோம். எதிராக இருப்பது 7ஆம் பாவம். 9 கிரகங்களுக்கு ஒரு பார்வை உண்டுன்னா அது 7ஆம் பார்வை உண்டு. அப்ப சனி லக்னத்தை பார்க்கிறார். சனி லக்னத்தை பார்ப்பதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் ஒரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கிறாப்புல சனி பகவானுக்கும் காரகத்துவம் லக்னத்தை பார்க்கும்பொழுது அவருடைய இயற்கை குணாதிசயங்களை உங்கள் மேல் திணிப்பார், உங்கள் உயிர் மேல் திணிப்பார். அப்ப பிறவை ஜாதகத்துல யார் யாருக்கு 7ஆம் இடத்தில் லக்னத்தில் இருந்து 7ஆம் இடத்தில் கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வீட்டிருக்கிறாரோ எல்லாருக்கும் டைவர்ஸ் ஆயிடுமான்னா பொய். லைலா மஜ்னு
அம்பிகாவதி அமராவதி தோத்து போன காதலை சொல்றேன், ஜெயிச்சு உயிர் விட்ட காதல்கள். அதை விட 100 ஆண்டுகள் அருமையான தம்பதிகளாக வாழ்ந்தவர்களுடைய ஜாதகத்தில் கூட 7ல சனி இருப்பார். அப்படின்னு என்ன குழப்பமா இருக்கே அப்படின்னு யோசிப்போம். ஏன்னா ஜோதிடங்கள்ல விதி விலக்குகளை விதியாக எடுக்க முடியாது. சனி லக்னத்தை பார்க்கும் பொழுது சோம்பேறித்தனம் வரும், குறுக்கு வழியில் சிந்தனைகள் வரும். இது சனியுடைய காரகத்துவம். சனி லக்னத்தை பார்க்கும் பொழுது எதிர்மறையான உங்கள் மேல் உங்களுக்கே நம்பிக்கை என்பது இருக்காது. ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். எனக்கு மேனேஜர்லாம் வேணாம்ப்பா, நான் அப்படியே ஓரமா பியூனா இருந்துட்டு வாழ்ந்துட்டு போயிடுறேன். உள்ளபடியே சொல்ல போனா அந்த மேனேஜரோட இவன் திறமையா இருப்பான், ஆனா அந்த பதவியே வேணாம்பான். இது தன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, தன்னம்பிக்கை குறைவாகிறது. இதெல்லாம் சனியுடைய காரகத்துவங்கள். 7ஆம் பாவத்தில் சனி அமர்ந்தால் 100% அவர்களுக்கு முதல் திருமணம் என்பது ஜெயிக்காது. அதற்கு காரணம் என்ன? ஒவ்வொரு கிரகங்களும் கால நிர்மாணத்திற்கு கட்டுப்பட்டதாகும். காலம், டைம். இப்போ நம்மளே பார்க்கிறோம், சில தற்குறிகள் ஜோதிடமே போய் கடவுளே இல்லை. நான் கூட சமீப காலத்துல ஒரு ஃபிளைட்ல போயிருந்தபோது ஒரு பெரிய ஒரு சிஇஓ பக்கத்துல தான் உட்கார்ந்து வந்தேன். பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. பெரிய கம்பெனியோட இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய சிஇஓ. ஐ டோன்ட் பிலீவ் இன் அஸ்ட்ராலஜின்னு. அப்ப நான் கேட்டேன், இன்னைக்கு என்ன கிழமைன்னு கேட்டேன். ஃப்ரைடே அப்படின்னாரு. இந்த ஃப்ரைடேங்கிறது எதுல இருந்து வருதுன்னு கேட்டேன். உங்க தந்தையாருடைய பெயரா, தாயாருடைய பெயரா, இல்ல கிரகத்துடைய பெயருன்னு. ஃப்ரைடேங்கிறது சுக்கிரனை குறிப்பதாகும், வெள்ளிக்கிழமை. அப்போ எனக்கு ஜோதிடம் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, கடவுள் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நான் கால நிர்மாணத்துக்கு உட்பட்டவனா இல்லையா? எனக்கு பிறப்புன்னு ஒண்ணு இருக்கு, அது நேரத்துக்கு காலத்துக்கு உட்பட்டது. இறப்புன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த கால நிர்மாணத்தை குறிக்கக்கூடியதுதான் கிரகங்கள். இன்னவிட்டபிள் சொல்றேன். அஸ்ட்ராலஜியை நம்புறது இன்னவிட்டபிள், தவிர்க்க முடியாதது. நீங்க வெள்ளிக்கிழமை நீ சொல்லிட்டு அஸ்ட்ராலஜியை நம்பலன்னு சொன்னா நீ போய் சொல்றேன்னு அர்த்தம். அப்படி அஸ்ட்ராலஜி மேல நம்பிக்கை இல்லைன்னா வெள்ளிக்கிழமைன்னு சொல்லக்கூடாது. டூபிகோ டுபாலோன்னு சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். 7 கிரகங்களிலிருந்து 7 நாட்கள், 12 ராசிகளிலிருந்து 12 மாதங்கள், 27 நட்சத்திரங்களிலிருந்து 27 நாட்கள் மாதம். தமிழ் கேலண்டர்ல 27 நாள் தான் பாருங்க. அப்ப ஜோதிடத்தை மட்டும் நான் நம்ப மாட்டேன், மிச்சதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். ஜோதிடம் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், ஆனா ஜோதிடத்தை மட்டும் நம்ப மாட்டேன். இப்போ இதை விட ஒரு உச்சகட்ட ஒரு பைத்தியகார்த்தனம்ன்றது இருக்கவே முடியாது. ஃபேஷனுக்காக தனக்கு எல்லாம் தெரியுங்கிற அகந்தை மாதிரி சொல்லக்கூடியது. சனி பகவானும் இந்த காரகத்துவத்தை செய்வார். இந்த மாதிரி தெய்வம் மேல பற்றற்ற நிலையை அவர் செய்வார். இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த மாதிரி ஆளுகதான் 60க்கு அப்புறம் ஆண்டவனை விடுறதே இல்லை. 24/7 கண்டுபிடிச்சிக்குவாங்க. ஏன்னா வாங்குற அடியும் அந்த மாதிரி. அப்ப சனி பகவான் ஏன் திருமணத்தை தாமதப்படுத்துகிறார்? சில நபர்களுக்கு, சில பேருக்கு திருமணம் பண்ணவே வைக்க மாட்டேங்கிறார். சில பேருக்கு திருமணத்தை பண்ணி விவாகரத்தை செய்கிறார். இந்த 3 லெவல்ல நடக்குது. இது களத்திர தோஷம் என்று சொல்றோம். இந்த 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வாங்கின நட்சத்திர சாரம் குருவுடைய பாதமாக இருந்தால் இதிலே மாற்றங்கள் வரும். இந்த 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்த்து விட்டால் இதிலே மாற்றங்கள் வரும். ஆனா திருமணம் என்பது சனிக்கும் திருமணத்துக்கும் ஏன் ஆகல அப்படின்னா, சனி பற்றற்ற நிலை, டிட்டாச்மெண்டை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சம்சாரம் என்பது வேற, சஞ்ஞானம் என்பது வேற. நீங்க சம்சார பந்தத்துக்குள்ள போனோம்னா குருவும் சுக்கிரனையும் நீங்க பார்க்கணும். சந்நியாசனத்தை கொடுக்கக்கூடிய சனி அங்க உட்கார்ந்துட்டாருன்னா அப்ப திருமணத்தை எப்படி அவர் கொடுப்பாரு? மீனை கூப்பிட்டு ஆலமரத்தை ஏறு அப்படின்னா மீன் மரமே ஏறலையே, உனக்கு டேலண்டே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. மீன் இந்த பிறவிக்கு அந்த ஆலமரத்தை ஏறாது. ஒரு சிங்கம் நீந்துமான்னு கேட்டீங்கன்னா பிறவிக்கு நீந்த முடியாது. ஏன்னா அந்தந்த குணாதிசயங்கள் இருக்கு. அது மாதிரி
7ஆம் பாவத்தில் சனி இருந்தால் 90% விதிப்படி ஒன்று 36 வயசாயிருக்கும், அழகு பணம் குணம் எல்லாமே இருக்கும், கல்யாணம் மட்டும் நடக்காது. அது பையனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அல்லது திருமணத்தை தாமதப்படுத்தி 42 வயசுக்கு மேல திருமணத்தை பண்றது. அதுக்கப்புறம் திருமணம் பண்ணா என்ன பண்ணலைன்னா என்ன. நம்ம கவுண்டமணி சார் சொல்ற மாதிரிதான், இனிமே வயசுக்கு வந்தா என்ன வரலேனா என்னங்கிற மாதிரி திருமணத்தை எப்போது செய்ய வேண்டும், கால நிர்மாணத்தை பொறுத்து செய்ய வேண்டும். 25ல இருந்து 35க்குள்ள திருமணம் பண்ணிடணும். ஆனா 7ல இருந்து அந்த அன்யூனியன் கிடைக்குமான்னு கேட்கிறேன். கணவன் மனைவிக்குள்ள விதிக்கு அப்பாற்பட்டு விதிவிலக்கில் இருக்கும் போது கிடைக்கிறது. இதுல 2 எக்ஸ்ட்ரீமா இருக்கு. நம்ம கவனிக்க வேண்டியது, ஒண்ணு 7ஆம் பாவ சனி திருமணத்தை தடை பண்றாரு, லேட்டா திருமணம் பண்றாரு, டைவர்ஸ் பண்றாரு. இல்லைன்னா ஒருவேளை நல்லபடியான திருமண வாழ்க்கை இருந்தா இவனை மாதிரி கப்பல்ஸ் இல்லைங்கிற மாதிரி பண்ணிருக்காரு. அதையும் சனி பண்றாரு. அங்கே குரு சம்பந்தம் இருக்கிறது, தனித்த புதனுடைய சம்பந்தம் இருக்கிறது, சுக்கிர பகவானுடைய சம்பந்தம் இருக்கிறது. இது இருந்தால், லக்னாதிபதி தொடர்புல வலுவில் இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி மாறிடுது. ஐயா, இப்போ ஒரு கடக ராசி இருக்காங்க, ஒரு சிம்ம ராசி இருக்காங்க, அவங்களுக்கு 7ஆம் அதிபதி கரெக்டா பார்த்தீங்கன்னா சனி வீடு தான் வருது, அவங்களுக்கே சனி அங்கேயே இருக்காரு அப்படின்னா என்ன ஒரு பலன் இருக்கும்? அது அகைன் இப்ப நீங்க சொல்லக்கூடியது பொதுவான விஷயம். இப்போ சனி 7ஆம் இடத்துல சிம்மத்துக்கு கும்பம், அவிட்டம் சதயம் போரட்டாதி நட்சத்திரங்கள் வருது. அந்த சனி எந்த பாதத்தை வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். செவ்வாய் பாதமா, ராகு பாதமா, குரு பாதமா, அவர்கள் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். அதே மாதிரி கடகத்துக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இதுல எந்த பாதத்தை அவர் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். அந்த அதிபதி சந்திரனா, சூரியனா, செவ்வாயா, அவங்க எங்க இருக்காங்க, அவங்களுடைய நிலைமையை பார்க்கணும். இப்படி பார்த்துதான் நம்ம சொல்ல முடியும். ஜோதிடத்துல இன்னைக்கு ரொம்ப மனம் வருத்தத்தோடு எல்லா தொழில்களையும் உள்ளதுதான், எல்லா தொழில்களையும் எல்லாமே தெரிஞ்சவர்கள் இருக்க முடியாது. நான் உட்பட பல விஷயங்கள் தெரியாது. ஒரு 70% தெரியும், 75% தெரியும்னா அந்த 75% கரெக்டா தெரியும், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் உறுதியா. நம்ம கடவுள் இல்லை. ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தை அடிப்படையில் ஒழுங்கா கத்துக்கொள்ள வேண்டியது அவரவருடைய கடமை. ஏன்னா உங்களை நம்பி வாழ்க்கையவே முன்னாடி போட்டு வராங்க, உங்களை கடவுளுக்கு அடுத்தபடியா பாக்குறாங்க, தன் வாழ்க்கையை முன்னாடி வச்சு நீங்க தான் காப்பாற்றணுங்கிறாங்க. அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும். கடகம்னு சொல்லும் போது 7ஆம் பாவம் சனியா வராது. இப்போ நீங்க பல்லாயிரம் ஜாதகம் பார்த்திருப்பீங்க, மோஸ்ட்லி இந்த கடகம் சிம்மத்துல இந்த கணவன் மனைவி பிரச்சனை வருதா? அதாவது கடகம் சிம்மத்துல கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பாக வருது, 100% வருது. அது சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் 7ஆம் இடம் சனிங்கிற போதே ஒரு கலக்கம் வந்து கான்ட்ரோவர்சி இருக்கு, ஒரு கான்ட்ரோவர்சி வந்துடும். தவிர சந்திரனுடைய நடவடிக்கைகள் இதுல முக்கியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப நீங்க கேட்ட கேள்வி அருமையான ஒரு கேட் ஓபனர் கேள்வி. கடகமும் சிம்மமும் என்ன? ஒளி கிரகங்களை கொண்ட ராசி. சனி என்பது இருளை குறிக்கக்கூடிய ராசி. அப்ப லைட்டுடைய ஆப்போசிட் டார்க். அப்ப எப்படி கணவன் ஒத்துமையா மனைவியோட இருக்க முடியும்? எங்க இருக்க முடியும்னா விதி விலக்காக ரசிப்பாங்க. அதாவது ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எதிர்ப்பை ரசிக்கக்கூடிய மனோபாவம் யாருக்கு வருதோ அது ஒரு விதமான மனநிலை. அது அந்த பாவத்தில் தான் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. தன்னை பிடிக்கல, தன்னை எதிர்பார்த்து நான் ஒரு கோவிலுக்கு போகணுங்கிறேன், மாலுக்கு போகணுங்கிறாலும் அதை ரசிக்கிற தன்மை என்னைக்கு வருதோ, அது சண்டை பிடிக்கணுங்கிற தன்மைங்கிற போது அது விவாகரத்தை நோக்கி பயணிக்குது. சின்ன சின்ன விஷயம் கூட. 7ஆம் பாவத்துல நிறைய 90s கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு. 7ஆம் பாவம் சனி இருக்கிற ஒரு காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நேயர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன ரெமடி, முதல்ல திருமணத்திற்கான எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்புன்னா ஆரம்பிக்கும் போது எல்லாருமே எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா 22 வயசுல, அது பெற்றவர்களுடைய காரணம். நான் மட்டும்தான் முளைய வச்சுட்டேன், மற்றவெல்லாம் நேர்ந்து விட்டுட்டான். நாம ஒரு பொண்ணை பெற்றுட்டேன், பையனை பெற்றவங்க நேர்ந்து விட்டுட்டான். இந்த எண்ணம் மனோபாவம் மாற வேண்டும். நான் என்னுடைய சொந்த அனுபவத்துல பல பேர் ஒரு பெரிய பட்டியலே வச்சிருப்பாங்க. கல்யாணம் ஆக வேண்டிய நேரத்துல 22 வயசுல பொண்ணு வச்சிருப்பாங்க. 552 கண்டிஷனை யாரு ஜெயிக்கிறானோ அவனுக்கு தான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அந்த 552 அப்படியே 25 ஆனோடனே 500 ஆகும். அப்படியே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு 42 வயசு ஆயிரும்.
கண்டிஷன் நீங்க எந்த கண்டிஷன் போட்டாலும் ஒத்துக்கிறேன்னா மாப்பிள்ளை கிடைக்கல. அந்த பொண்ணுக்கு கன்னி பருவத்துல என்ன நேரத்துல கல்யாணம் ஆகணுமோ அதுல கல்யாணமே நடக்கல. இதுல அடிப்படையில இன்றைக்கு உள்ள காலகட்டத்துல சூழ்நிலைகள்ல நல்ல குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்கிறார்கள். பெரும்பாலும் நல்ல குடும்பத்தின் பின்னணியில் இல்லாதவர்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கு. அது சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட். சிங்கிள் பேரண்ட் அப்ரிங்கிங்லயும் பல பிரச்சனைகள் இருக்கு. டைவர்ஸ் ஆயிடுச்சு, நான் அப்பாவோட இருக்கேன், அந்த குழந்தைங்களுக்கு மனதளவுல வெளியில சொல்ல முடியலனாலும் ஏதோ ஒரு இடத்துல திருமணத்திற்கு பிறகு பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது. ஐயா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கு, 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதாவது சிம்ம ராசி, கும்பராசி, மீன ராசி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேச ராசி. ஸோ இவர்கள்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பாதிப்புல இருந்து கொஞ்சமாவது தாகம் கம்மியாகணும் அப்படின்னா இதை கோயில் வழிபாடு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கோவில் வழிபாடுனா நம்ம எல்லாருமே சேர்ந்து திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் கோவில் காரைக்காலில் இருக்கக்கூடிய கோவில்ல போய் வழிபட வேண்டும். நலத்தீர்த்தத்துல குளிச்சு, சரி அதெல்லாம் வசதி இல்லை சார், 50,000 ரூபாய் ஆயிடும் நீங்களும் போனா. அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கக்கூடிய நவகிரகத்துல வழிபடணும் சனி பகவானை. எள்ளு சாதம் செய்து ஒரு 21 பேரு, 11 பேரு, 51 பேர் அவரவர் சக்திக்கேற்ப விநியோகம் செய்ய வேண்டும். தான தர்மங்களை செய்ய வேண்டும். இங்கதான் பெரிய பிரச்சனையே இருக்கு நம்ம ஊர்ல. 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் எவ்வளவு தானம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறியீடு இருக்கு. ஒரு 10 ரூபாய் செய்யலாம், 20 ரூபாய் செய்யலாம். 10 கோடி வச்சிருக்கிற ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு நான் தானம் செய்தேன் அப்படின்னு சொன்னாலே சனி பகவானுக்கு ஓவர் டைம் போட்டு அடிப்பார். ஆக சிம்மராசி அஷ்டம சனி, மீனராசி ஜென்ம சனி காலகட்டத்துல இறை வழிபாடை விட ரொம்ப முக்கியமானது தியான பயிற்சி. ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை ஒவ்வொருவரும் சொல்லணும். சரி, இந்த மந்திரம் இவ்வளவா சொல்ல முடியல, ஓம் நம சிவாய நமஹ, இந்த மந்திரத்தை சொல்லணும். இதை சொல்ல சொல்ல ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 108 முறை சொல்ல வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழும். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்து சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.